மாங்காய் வெல்லம் பச்சடி. ஹாய், ஹலோ, வணக்கம். தோசை டு பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் காஞ்சனா ஜெயக்குமார். நம்மளுடைய ஏப்ரல் மாதம் நெருங்கிடுச்சு. இப்போ என்ன ஆகும்னா, நிறைய மாங்காய்கள் எங்கே பார்த்தாலும் காய்ச்சிருக்கோம். இந்த அருமையான மாங்காய் காலத்தில் நம்ம மாங்காயை வச்சு சுவையான ஒரு பச்சடி செய்யலாம். இந்த பச்சடி நீண்ட நாட்களுக்கு இருக்கும். அதாவது ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் அதை அப்படியே வச்சுருந்து நம்மளுக்கு எப்போ பிடிச்சிருக்கோ அப்போ சாப்பிடலாம். ரொம்பவே சுலபங்க இது செய்கிறது. வாங்க, அருமையான மாங்காய் வெல்லம் பச்சடி பண்ணலாம். இந்த மாங்காய் பச்சடின்றது ரொம்ப சுவை, அதே நேரத்தில் சுலபமான ஒரு விஷயமும் கூட. அதுக்கு முடிந்த வரைக்கும் மாங்காயை நல்லா தேர்ந்தெடுக்கணும். நம்ம அப்படி தேர்ந்தெடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, இது போன்ற கிளிமூக்கு மாங்காய் அப்படின்ற ஒரு வகையை சேர்ந்த மாங்காய் இது. இந்த மாங்காயில் புளிப்பின் சுவை குறைவாக இருக்கும். அப்படி புளிப்பின் சுவை குறைவாக இருக்கும் பொழுது தான் என்னாகும், பச்சடிக்கு வெல்லத்தின் அளவு குறைவாக தேவைப்படும். அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, நிறைய வெல்லம் போட வேண்டியிருக்கும் இல்லைங்களா. அந்த புளிப்பை சமநிலைப்படுத்துறதுக்காக நம்ம கொஞ்சம் வெல்லம் அதிகமாக சேர்க்குற மாதிரி ஆகிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் புளிப்பு குறைவாக இருக்கிற மாங்காயை உபயோகப்படுத்தலாம். அதுதான் நம்ம இப்போ உபயோகப்படுத்த போகிற கிளிமூக்கு மாங்காய். அதுக்கு முதல்ல தோல் எடுத்துடலாம். இதை நம்ம திருகி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய மாங்காயை முழுவதுமாக திருகி எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம இதை சமைக்கலாம். வாங்க. இப்போ நம்ம பச்சடி செய்ய போகிற பாத்திரத்தை தயாராக வச்சுட்டோம். அடுத்தது அதில் என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு 2 தேங்காய் அளவுக்கு நெய் ஊற்றிக்க போகிறோம். இதுக்கு நெய் என்ன பண்ண போகுதுன்னா, இந்த மாங்காயை அழகாக வதக்கி கொடுக்க போகுது. இது நெய் உபயோகப்படுத்த விரும்பாதவங்க நம்ம வீட்டில் உபயோகப்படுத்தக்கூடிய சமையல் எண்ணெயை உபயோகப்படுத்தலாம். மிதமான தீயில் வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இந்த நெய்யில் மாங்காய் போட போகிறோம். இதில் நான் ஒரு அளவு விதத்தை சொல்லி தரப்போகிறேன். அதாவது அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, துருவின மாங்காய் 1, இந்த ஒரு மாங்காய் திருகினதில் ஒரு 2 இது போன்ற அளவுக்கு வர மாதிரி இருக்குது. நீங்கள் எதை வேணுமானாலும் உபயோகப்படுத்தலாம். அதாவது அளக்கிறதுக்கு அளவுகோலாக சிறிய பாத்திரங்கள், சிறிய கிண்ணங்கள், இப்படி என்ன இருக்கோ நம்ம அதை எடுத்து அளவுகோலை உபயோகப்படுத்திக்கலாம். ஏன்னா இதில் இடை சொல்லும்பொழுது என்ன ஆகும்னா, இடைக்கு இடை மாறுபாடு ஏற்படும். அதனால தான் நம்ம இதில் இடையளவை சொல்லாமல் நம்ம அளவுகோல் வச்சு சொல்லிகிட்ருக்கோம். இப்போ இந்த மாங்காய் இந்த நெய் மற்றும் இந்த மிதமான தீயிலேயே வேகணும். நம்ம தண்ணி எதுவுமே பண்ண போகிறதில்ல, போடாமல் இதுலேயே இது வேகணும். அவ்வளோதான். அதுதான் இதில் ஒரு முக்கியமான பக்குவம். அப்போ தான் என்ன ஆகும், நீண்ட நாட்களுக்கு கெடாமல் இருக்கும். சரி, 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மிதமான தீ மற்றும் இந்த மாங்காயில் இருந்த நீர்த்தன்மை இதெல்லாத்தையும் வச்சு இந்த மாங்காய் வெந்துருச்சு. பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியும், இது குழைந்து கொடுக்கும் தன்மை அடைஞ்சிருக்கிறதுனால வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சுமாரான அளவுகோல் வச்சு தான் நம்ம இப்போ திரும்பவும் வெல்லத்தை போட போகிறோம். கல் நீக்கப்பட்ட அச்சு வெல்லம் போன்ற வெல்லங்கள் இருக்குது. அந்த கல் நீக்கப்பட்ட வெல்லமாக இருந்ததுன்னா இதில் நேரடியாக அப்படியே போட்டுக்கலாம் நம்ம. இப்போ நம்ம இதில் 2 அளவு எடுத்தோம் இல்லைங்களா, அதில் ஒரு அளவு, அதாவது 1க்கு பாதி என்ற விகிதத்தில் நாம் இந்த வெல்லத்தை இது கூட சேர்த்துடலாம். ஆனால் இதுவும் மாங்காவின் சுவையை பொறுத்து, மாங்காயில் புளிப்புத்தன்மை அதிகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வெல்லம் நம்மளுக்கு அப்போ பத்தாது, இன்னும் கொஞ்சம் கூட வெல்லம் போட வேண்டியிருக்கும். ஆனால் இந்த அளவை வச்சு முதல்ல செய்திடலாம். அதுக்கப்புறமா நம்ம அதுக்கேற்ற மாதிரி வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ சிறிதளவு உப்பு, சும்மா பேருக்கு இவ்வளோதான். அப்புறம் ஒரு 1/4 தேக்கரண்டி அளவுக்கு மிளகாய்த்தூள். எதுக்கு மிளகாய்த்தூள் போடுறோன்னு பார்க்குறீங்களா? அப்போ தான் அந்த காரமும் இனிப்பும் புளிப்பும் உப்பும் சேரும் பொழுது சுவை ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக சேர்த்து பாருங்கள். கொஞ்சம் கூட இனிப்பாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் அதிகமாக வெல்லம் இதில் சேர்த்துக்கலாம், தப்பில்லை, நல்லா தான் இருக்கும். அதாவது அவங்க குடும்பத்தின் இனிப்பு பிடிச்ச சுவைக்கு ஏற்ற மாதிரி இதை செய்துக்கலாம். ஆனால் இது அடித்தளத்தில் பார்த்திங்கன்னா 1க்கு பாதி அப்படின்ற அளவு வெல்லம் போடும்பொழுது அந்த புளிப்பு இனிப்பு எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கும். இல்லை ரொம்பவே இனிப்பாகவே வேணும் அப்படின்னும் பொழுது இன்னும் கொஞ்சம் கூட வெல்லம் போட்டுக்கலாம். அதை தவிர மாங்காவை புளிப்பை பொறுத்தது இது. பார்த்திங்களா, அருமையாக வெல்லம் இளகி முழுவதுமாக மாங்காயோட சேர்ந்து அருமையான ஒரு கலவையில் இருக்குது. இப்போ நம்மளது கிட்டத்தட்ட தயாராகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் தான் நம்ம கலந்துருக்கோம், அதுலேயே தயாராகிடுச்சு இது. இப்போ வேணும்னா என்ன பண்ணலான்னா, சிறிதளவு நெய் சேர்த்துக்கலாம் கடைசியாக.
சுவையான நம்மளுடைய மாங்காய் இனிப்பு பச்சடி அல்லது மாங்காய் வெள்ளை பச்சடி தயாராகிடுச்சு. நீங்கள் இதை பார்த்து இது ரொம்ப தளர்வாக இருக்கே அப்படின்னு யோசிக்க வேண்டாம். ஒரு கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறமா இது அப்படியே இறுகிடும். இறுகும் பொழுது ஒரு அருமையான பக்குவத்தில் இருக்கும். அதனால் இப்போவே இது வந்து தயார் நிலையில் தான் நிச்சயமாக இருக்குது. ரொம்பவே சுவையாக சுலபமாக நம்ம இப்போ மாங்காய் பச்சடி தயார் பண்ணிட்டோம். நிச்சயமாக இதே முறையை பின்பற்றி அருமையான இந்த மாங்காய் பச்சடியை செய்து பார்த்து உங்களுடைய கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. ரோசட் பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முற்றிலும் இலவசம். நன்றி, வணக்கம்.